இந்த விட இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் தாங்க போயிட்டுருக்கோம். செமஸ்டர் எக்ஸாம் வந்துருச்சுங்க. ஹால் டிக்கெட்டு கொடுக்க கூப்பிட்டாங்க. அப்படி தாங்க அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல் தாங்க போயிட்டுருக்கோம். பாருங்க அதனால பசங்க வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்க. அப்படியே அவங்கள்ட்ட பேசிவிட்டு எந்த ஸ்விம்மிங் பூல்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறதாங்க. அதேமாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பெல் பட்டன் நாளில் போடுங்க. அப்போ தாங்க நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். கரெக்டாக இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணும்போது எக்ஸாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் டைம் எக்ஸாம் முடிகிற வரையும் கொஞ்சம் வீடியோ முன்ன பின்ன தாங்க வரும். எக்ஸாம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு கண்டினியூ தந்துடுறாங்க. சரிங்க, கொஞ்சம் ஒரே ஒரு கிளிப்பு தான் எடுத்திருப்பேன். அதுக்கு மேலே எடுக்கலைன்னா நம்மளே 4-5 வாட்டி அதே ரோட்டில் போயிட்டோம். அதனால தாங்க அந்த பாலத்திலே 3 விலாக் எடுத்துருங்க. கோச்சிங் விலாகு, இந்த குரும்பட்டி விலாகு, அப்புறம் இன்னொரு விலாக் எடுத்தேன், மறந்துடுச்சுங்க. சில ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேங்க. இங்கே உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன். ஒரு மைக் வாங்கிட்டு இங்கே வச்சுட்டு வச்சு அவ்வளோக்கா வராது. ஸ்பாஞ்சு பெருசாக இன்னும் ஏன் அந்த ஏரு அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் வராது. அதே மாதிரி இது ஆன்ல வச்சுக்குவேன். ரெக்கார்டரு ஆன்ல வச்சு அப்படியே நம்ம இது பண்ணி பாருங்க. ஒரு டேர்னிங்கில் ஒரு அண்ணா எக்ஸல்ல எப்படி திருப்புவார்னு மட்டும் பாருங்க. இருக்கு நான் காட்டுறேன். அதுவும் கீர் வண்டிலாம் இல்லைங்க, எக்ஸல்லே அண்ணா மாஸ்க் காட்டியிருப்பாரு. இருங்க பார்த்துருவாங்க. அப்படியே அதை கொடுக்கணும், எல்லா இடத்துக்கும் கொடுக்கணும். எக்ஸல்ல வந்துட்டு வச்சே நான் உனக்கு டோ பண்ணுமா? அடுத்து உனக்கு டோவா? டே ஸ்விம்மிங் பூல் வந்து மேங்கோ சிட்டிங்க. பரவாயில்ல, டர்ஃப்லாம் பக்கத்தில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. இன்னொரு நாள் அந்த டர்ஃபானா வந்து ட்ரை பண்ணலாங்க. அமௌண்ட் கூட 100 ரூபா தாங்க. சரி, நானும் யாருக்கும் தெரியாமல் பொறுமையாக இறங்கிடலான்னு இறங்கிட்டேங்க. ஒருத்தன் பார்த்துட்டு என் மேலே குதிப்பான் பாருங்க. ஐயோ, ஒரு நிமிஷம் அள்ளே விட்டுச்சுங்க. ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு பரவாயில்லைங்க, தண்ணி கொஞ்சம் ஜிலுஜிலுன்னு தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் குளோரின் தான் அதிகமாக இருந்துச்சு. நானே எவனா சிக்கவனா அவனை தள்ளி விடலான்னு பார்க்குறேங்க. எவனும் மாட்ட மாட்டேங்கிறான். இருங்க, ஒருத்தன் மாட்டு வாசம் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. அப்படியே நிப்பானா தள்ளி விடலான்னு பார்க்குறேன், நிற்கவே மாட்டேங்க. கடைசி தள்ளி விட்டு வருவாங்க. அதை பார்த்துட்டு வாங்க. அப்படியே சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா என் மேலே 2-3 அட்டம்ப்ட் விழுந்துச்சுங்க. அப்படியே தப்பிச்சு வந்துட்டேங்க. இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ சாரி. ஒருத்தன் ஓடி வரானா, ஓடிட்டு இருக்கான்லங்க, அவனை தான் தள்ளி விளையாட்டு பார்க்குறேன். அவன் குளிக்கவே இல்லைங்க. அவன் குளிக்கலை அப்படின்ட்டான். நானும் புட்றானுங்க. சரி வேணாம், பையன் பாவம், ட்ரெஸ்ஸு வேறு இல்லைங்க மாற்றுறதுக்கு. அவன் வேறு எங்கே வாழைப்பாடு தாண்டி போனுங்க அவன் ஊர். அதனால் நானும் எதுவும் பண்ணல. யாரும் தெரியுதாங்க, நம்ம ஐவியில் கூட செத்து போயிடலாம். அவன் தாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டேன்னா, நாங்கள் ஐவி வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுக்கிறோம். அவன் மட்டும் காய்ச்சல் தூங்கிட்டாங்க. நாங்கள்லாம் ஐவி விட்டு கிளம்பும்போது, அதாவது அன்றைக்கி கிளம்புறோன்னா அன்றைக்கி விட்டு எகிரி பூச்சி டான்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க பெட்டு மேலே. நாங்களாம் ஆடி முடிச்சு டயர்ட் ஆகிட்டோம். அப்போ தான் ஆட ஆரம்பிக்கிறோம். அதனால தாங்க ஐவியில் செத்து போய் எங்களுக்கு பேர் வச்சுருக்கோம். நாங்கள் இனிமேல் வர வெளில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு நான் கோப்ரோ வாங்கிட்டேன். அது கிவ்வே மாதிரி பண்ணலான்னு இருக்கேங்க. அது நான் ஃப்யூச்சர் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனல் யாரோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ். அப்படியே பார்த்து முடிச்சிருங்க. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. எப்படி உதச்ச